வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் மாலை நேர இரவு நேர அன்பான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்போடு பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சிந்தனைக்கு உயிர் வளம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்தனை செய்ய உள்ளோம். உயிர் வளம். உயிர் என்பது இறைநிலை. அந்த இறைநிலைதான் உயிராக இருக்கிறது. இந்த தலைப்பிலே உயிருடைய மேன்மை பற்றியும் இறைநிலை எவ்வாறு உயிராக இருக்கிறது, அந்த இறைநிலையாகிய உயிர் நமக்குள்ளாக இருக்கிறதை எப்படி அந்த உயிரை இறைநிலையோடு லயப்படுத்தணும், உயிருடைய முக்கியத்துவம் வாழும் பொழுது நமக்கு எந்தெந்த வகைகளில் கிடைக்கிறது என்ற கருத்துக்களோடு இந்த சிந்தனையை நாம் ஆரம்பிக்கின்றோம். இப்போ ஒரு விவசாயி இருக்கிறாருங்க, வயல்ல உழவு செய்கிறார். வயலில் உழவு செய்யும் பொழுது ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு கல்லு கிடைக்குது, கண்ணாடி கல்லு. அது அழகாக இருக்கிறதே என்று அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு ஜன்னல்ல வச்சிருக்கிறார். அவருக்கே ஒரு சந்தேகம், இந்த கல்லு சுடரா இருக்கிறது, இதை ஒரு கல் வியாபாரியிடம் கொண்டு போய் காண்பிக்கலாமே என்று ஒரு கல் வியாபாரிகிட்ட போய் காமிக்கிறார். இது என்ன கல்லுங்க அப்படின்னு. அந்த கல் வியாபாரி சொல்றாரு, இது வைரக்கல்லப்பா, நான் 5 லட்சம் ரூபாய்க்கு இதை எடுத்துக்கிறேன் என்று சொல்றார். உடனே இந்த விவசாயி, ஓ வைரக்கல்லா, இப்ப விற்க வேண்டாம், நாமே வைத்துக் கொள்வோம், இன்னும் சிறிது நாள் கழிச்சு அதிக விலைக்கு போகும் என்று வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். முன்ன அந்த கல்லை எடுத்தவுடன் வைத்த இடம் ஜன்னல். இப்பொழுது அந்த கல்லினுடைய மதிப்பை இவர் உணர்ந்துட்டார். பல லட்சங்களுக்கு போகிறது வைரக்கல். இப்ப அந்த கல்லை இப்படி பாதுகாப்பா சேஃப்டி லாக்கர்ல வைப்பார் இல்லைங்களா, அது மாதிரி உயிர் என்பது வைரக்கல் மாதிரி. மன்றத்துல இல்லாதவங்க சாதாரணமா உயிரை ஒரு சாதாரண கல்லு மாதிரி அலட்சியம் செய்துட்டு அதை வீணடித்து விட்டு வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அதனாலதான் எல்லா துன்பங்களுக்கு காரணம். இப்ப நம்ம மன்றத்துக்கு வந்தவுடன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அந்த கல் வியாபாரி மாதிரி நம்ம உயிரை அது வைரக்கல்லை விட மேன்மையானது என்று கூறி இறைநிலைதான் அந்த உயிராக இருக்கிறது என்று அருள் தந்தை நமக்கு கூறி அந்த உயிரை உடல் ஆற்றலாக மாற்றுவதற்கு காயகல்ப பயிற்சியும், அந்த உயிரை இறைநிலையோடு இணைத்து இறைநிலையாக மாற்றுவதற்கு அகத்தவத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த உயிருடைய மேன்மை, அந்த உயிருடைய வளத்தை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்போ இறைநிலையிலிருந்து வரலாங்க. இறைநிலை பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ளது, மூலமற்றது, முடிவற்றது, எல்லையற்றது. அந்த இறைநிலைனா என்னன்னு அருள் தந்தை சொல்றாரு, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4 ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று சொல்றார். அப்போ இந்நான்கு மின்முதல் ஐம்பூதங்கள். அப்ப இறைநிலையிலிருந்து முதலில் இறைநிலையுடைய சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாலும் அதனுடைய அதிர்வாலும் நமக்கு இறை தூசு உருவாகுது. இறை தூசு லட்சக்கணக்கில் ஒன்று சேர்ந்து விண்ணாக மாறுது. இதான் விண்ணுங்கிறதா உயிர் என்று அழைக்கின்றோம். சமஸ்கிருத மொழியிலே ஆகாஷ் என்று அழைக்கின்றோம். அப்போ இங்க உயிரா இருக்கிறது யாரு? முதலில் பிரபஞ்சத்துல விண்ணுனால் ஒண்ணுதான், உயிர்னால் ஒண்ணுதான், ஆகாஷ்னால் ஒண்ணுதான். அப்போ இங்க உயிரா இருக்கிறது, விண்ணா இருக்கிறது யாரு? இறைநிலை. இறை தூசு ஒன்று கூடி விண்ணா இருக்குது. அப்ப விண்ணுக்குள்ள என்ன இருக்குது? இறை தூசு இருக்குது, இறைநிலை இருக்கிறது. அப்போ அந்த விண் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆங்கிலத்துல 4 வகை விண் என்று சொல்லப்படுகிறது. 4 வகை உயிர்கள்: எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பிளாக் ஹோல். இப்போ ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான், அதனுடைய ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன், காற்று. 8 எலக்ட்ரான், 8 புரோட்டான், 8 நியூட்ரான். இதனுடைய காம்பினேஷன் ரிசல்ட் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜன், வெப்பம். H2O சொல்றோம். ஹைட்ரஜன் 2 மடங்கு, ஆக்சிஜன் 1 மடங்கு நீர். நீர் கட்டிப்படும் பொழுது மண்ணு. இப்போ இந்த விண்ணிலிருந்து
நமக்கு முதல்ல வான்காந்தம் கிடைக்கிறது. அந்த விண்ணுல இருந்து எப்படி வான்காந்தம் கிடைக்கிறது? விண்ணு இறை தூசினுடைய கூட்டு. விண்ணை இறையாற்றல் சூழ்ந்து அழுத்துகிறது. சூழ்ந்து அழுத்தும் பொழுது கணக்கிட முடியாத வேகத்திலே விண் சுழல்கிறது, உயிர் சுழல்கிறது. அப்ப சுழலும் பொழுது இறை தூசு வெளியேற்றப்படுகிறது. வெளியேறிய இறை தூசுவை இறையாற்றல் சூழ்ந்து அழுத்தி தனக்குள்ளாக அந்த இறை தூசுவை கரைக்க செய்கிறது. அதுதான் வான்காந்தம் பிரபஞ்சத்துல. இப்ப வான்காந்தத்துக்குள்ள என்ன இருக்குது? இறை தூசுனுடைய கரைசல் இருக்கிறது, இறையாற்றல் இருக்கிறது. அப்ப வான்காந்தம் என்றாலும் இறையாற்றல் தான். விண் என்றாலும் இறை தூசு என்றாலும் உயிர் என்றாலும் இறையாற்றல் தான். இப்போ இறையாற்றல இருந்து பஞ்சபூதங்கள் விண்ணு, காற்று, நெருப்பு, நீரு, மண்ணு. இப்ப அதுக்கு அடுத்து என்ன ஆகுது? கோடான கோள்கள் உருவாயிருச்சு. அடுத்து 1வது அறிவு தாவரங்கள் உற்பத்தி ஆகுது. 2வது அறிவு புலியினங்கள் உற்பத்தி ஆகுது. 3வது அறிவு பூச்சி இனங்கள் உற்பத்தி ஆகுது. 4வது அறிவு பாம்பு இனங்கள் உற்பத்தி ஆகுது. அடுத்து 5வது அறிவு பறவை விலங்குகள் உற்பத்தி ஆகுது. அடுத்து 6வது அறிவு மனிதன் உருவாகிறான். அப்ப 6வது அறிவு மனிதன் உருவானவுடன் அவன் இறைநிலை பற்றி உணர முடியும், தனது வாழ்க்கையை பற்றி சிந்திக்க முடியும், பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி உணர முடியும். அந்த அளவுக்கு 6வது அறிவு நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப அந்த 6வது அறிவு மனிதன் என்ன பண்றான்? உணவு சாப்பிட்டே ஆகணும். உயிர் வாழ்வதற்கு உணவு, தண்ணீர் சாப்பிட்டே ஆகணும். இப்ப அந்த 6வது அறிவு மனிதன் உணவு சாப்பிடுறான் இல்லையா? உணவு சாப்பிட்டா உணவு என்னென்னவா மாறுது? கொஸ்டின். உணவு ரசமாகுது, ரத்தமாகுது, சதையாகுது, கொழுப்பாகுது, மஜ்ஜையாகுது, ஜீவ வித்து குழம்பாகுது. அதாவது நம்ம உணவு பற்களால் அரைக்கப்படுகிறது. உணவு பற்களால் அரைக்கப்பட்டு இரைப்பைக்கு போகுது. இரைப்பையும் அந்த உணவை ரசமாக மாற்றுகிறது. அந்த உணவு இரைப்பையிலிருந்து ரிலீஸ் ஆகி வெளியே போனோன்னு பெருங்குடல், சிறுகுடல், மலக்குடல் வரைக்கும் போறப்போ ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை. மஜ்ஜைனா உடம்புக்குள்ள எலும்புக்குள்ள ஒரு சதை போன்ற ஒரு பொருள் பகுதி இருக்கிறது இல்லைங்களா? அது மஜ்ஜை. இப்ப கால்பாதத்திலிருந்து மஜ்ஜையிலிருந்து சுத்த திரவம் எல்லாம் மூளைக்கு போய், மூளையும் மஜ்ஜையினுடைய ஹெட் ஆபீஸ், மஜ்ஜைக்கு போய் ஏஜ் வந்த பின்னாடி ஆணும் பெண்ணும் சரி, மூளையிலிருந்து சுத்த திரவம் முதுகுத்தண்டு வழியாக கீழே இறங்கி அங்கே கருமையம்ங்கிற இடத்துல ஸ்டோர் ஆகுது. 2வது இது ஒண்ணு. 2வது நம்ம உணவு சாப்பிடுறோம் இல்லையா? உணவு தானே 7 தாதுவா மாறுதுன்னு சொல்றோம். அப்ப உணவுக்குள்ள என்ன இருக்குது? அரிசி சாதம்னு வச்சுக்கோங்களேன். அரிசி சாதத்துக்குள்ள என்ன இருக்குது? விவசாயி மண்ணுக்குள்ள நெல்லை நட்டாரு, தண்ணி ஊத்துனாரு. அப்ப மண்ணினுடைய ஆற்றல், தண்ணியுடைய ஆற்றல் தான் அந்த அரிசி. 2வது இறைவன் என்ன பண்றான்? சுத்தவெளி மெய்ப்பொருள் விண்ணு அந்த அரிசிக்குள்ள போயிருது. விண்ணு இருக்குது, காற்று இருக்குது, நெருப்பு இருக்குது, சூரியனுடைய ஆற்றல் இருக்குது. அப்ப முக்கியமா அந்த ஆகாஷ் விண்ணுடைய ஆற்றல், பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய விண்ணுடைய ஆற்றல் அந்த அரிசிக்குள்ள இருக்கிறது. இப்ப அந்த அரிசியை நம்ம சாப்பிடும் பொழுது உயிர்கள் அந்த உணவை சாப்பிடுகிறோம். நம்ம ஆணுக்கு டெஸ்டிஸ், பெண்களுக்கு ஓவரி. அந்த உறுப்புகளுக்கு என்னது அறிவு தெரியுங்களா இருக்குது? அந்த டெஸ்டிஸ், ஓவரிஸ் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல ஆகாஷ் இருக்கு இல்லைங்களா? உயிர் இருக்கு இல்லையா? அந்த உயிரை நம்ம மனிதன் உற்பத்தி, மனித இனப்பெருக்க திசுக்களா மாற்றி அந்த உயிரை அந்த ஜீவ குழம்புக்குள்ள கொண்டு வைக்குது. அதுக்கு பேரு தான் ஜீவ வித்து குழம்புன்னு சொல்லக்கூடியது. இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரசம், ரத்தம், சதை, எலும்பு, கொழுப்பு, மஜ்ஜை. மூளையிலிருந்து அந்த மஜ்ஜையிலிருந்து ஜீவ வித்து குழம்பு கர்மயத்துக்கு வருது. 2வது டெஸ்டிஸ், ஓவரிஸ் அந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இருந்து உயிரை கொண்டு அந்த ஜீவ குழம்புக்குள்ள வைக்குது. அப்ப ஜீவ வித்து குழம்பு. அப்ப ஜீவ வித்து குழம்புக்குள்ள என்ன இருக்குது? அடுத்த கொஸ்டின். இப்ப ஜீவ வித்து குழம்புக்குள்ள என்ன இருக்குது? மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாக்குறோம் ஜீவ வித்து குழம்ப. உயிர் இருக்கிறது, ஆண் உயிர், பெண் உயிர் இருக்கிறது. இப்போ அந்த ஆண் உயிர், பெண் உயிர் இருக்கிறது. இதுவரைக்கும் விஞ்ஞானம். அந்த ஆண் உயிர் ஜீவ வித்து குழம்புல இருக்கக்கூடிய அந்த உயிரை நாம் பார்க்கிறோம் அல்லவா? விஞ்ஞான கருவி மைக்ரோஸ்கோப்பினுடைய துணை கொண்டு. அப்ப இதுவரைக்கும் விஞ்ஞான கருத்து. இதுக்கு மேல போறது பாத்தீங்கன்னா மெய்ஞான கருத்து. விஞ்ஞானம்னா என்ன, மெய்ஞானம்னா என்ன? விஞ்ஞானம் என்றால் புலன்களால் உணர முடியும், விஞ்ஞான கருவிகளால் உணர முடியும். இதுக்கு பேரு விஞ்ஞானம். புலன்களால் உணர முடியாது,
விஞ்ஞான கருவிகளால் காண முடியாது. அதுக்கு பேரு மெய்ஞானம். இப்போ ஜீவ வித்துக்குழம்புல உயிர் இருக்குது. இப்ப அந்த கேள்வி என்ன அப்படின்னா, அந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய ஆண் உயிர் பெண் உயிர் இருக்கு இல்லைங்களா, அது எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது கேள்வி. இப்போ அறுபத்தி என்ன சொல்றாங்க, உயிர் சக்தியால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உயிர் சக்தியால் அல்லது பரமாணுக்களால் அந்த ஆண் உயிர் பெண் உயிர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உயிர் என்பது உயிர் சக்தியினுடைய கூட்டு. இப்போ உயிர் சக்தி அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்ன, இறை தூசுன்னு சொல்லலாங்க, பரமாணுன்னு சொல்லலாம், நுண்வின்னு சொல்லலாம். அப்ப இத்தனை பேர் இருக்குது அந்த உயிர் சக்திக்கு. அப்போ உயிர் சக்தி, இறை தூசு, நுண்வின், பரமாணு, இதனுடைய அளவு என்ன? யார்கிட்ட கேட்கணும்? உயிரை உணர்ந்தவங்க சித்தர்கள். இப்ப திருமூலங்கிற சித்தர்கிட்ட போய் நம்ம கேட்கிறோம். அவர் 211வது திருமந்திரத்துல திருமூலங்கிற சித்தர் சொல்றாரு, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில். சீவன் ஆவியெல்லாம் உயிரை குறிக்கக்கூடிய வார்த்தை. மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆனால் ஆவியின் கூறு 100,001 சொல்றார். உயிருடைய அளவு சொல்றார். மேவிய சீவன் வடிவது சொல்லிடில், மேலான இறைவனுக்கு சமமான அந்த சீவனுடைய அளவை சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்ன சொல்றாரு? கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு, கோனா பசு, பசுனுடைய ஒரு மயிர் எடுத்துட்டு 1/2 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு, முதல்ல பசுனுடைய ரோமத்தை 100 கூறு போடணுங்களா. அடுத்து மேவிய கூறுவது 1000 ஆனால் 100 கூறு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஒன்னொன்னே என்ன பண்ணணுமா, 1000 போடணுமா. அப்போ 100 × 1000 வரும். 100 × 1000 = 1,00,000. அப்போ ஆவியின் கூறு 100,001. கடைசியில திருமூலரே ரிசல்ட் சொல்றாரு, 100,001. 100,000னா 1,00,000, அந்த 1,00,000த்துல 1 அப்படிங்கிறார். இப்ப பசுனுடைய ரோமத்தை 1,00,000 கூறு போட்டோம்னா அந்த 1,00,000த்துல 1 அளவுதான், 1 பங்குனுடைய அளவுதான் உயிர் சக்தியினுடைய அளவு, இறை தூசனுடைய அளவு, நுண்வினுடைய அளவு, பரமாணுக்களுடைய அளவு. அப்போ இந்த உயிர் சக்திங்கிறது இந்த அளவு. பசுனுடைய ரோமத்தை 1,00,000 கூறு போட்டோம்னா அந்த 1,00,000த்துல 1 அளவு தான் அந்த உயிர் சக்தியினுடைய அளவு. இந்த அளவு யாரும் கூறு போட முடியாது. ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றாரு. அப்ப நம்ம உயிருடைய அளவு இந்த இடத்துல திருமூலர் சொல்லிட்டா தெரிஞ்சிட்டோமா? இந்த உயிருடைய கூடு தான் உயிர் சக்தி. இப்ப அந்த உயிர் சக்தி இருக்கு இல்லைங்களா, அந்த உயிர் சக்தி தற்சுழற்சி கொண்டது. ஏன் தற்சுழற்சியா இருக்கு? இறைநிலையுடைய சூழ்ந்தெழுத்தும் மாற்றலால் அந்த உயிர் சக்தி தற்சுழற்சி கொண்டதாக இருக்கிறது. அப்போ தற்சுழற்சி கொண்டதாக இருக்கிறப்ப அந்த உயிர் சக்தி சுழலும் பொழுது இறைநிலையில உராய்ந்து தேய்ந்து அந்த உயிர் சக்தி இறைநிலையிலிருந்து அப்படியே இறைநிலை மேல உரசுறப்போ தேய்ந்து விடுகிறது. தேய்ந்த கரைசல் வெளியேற்றப்படுகிறது. வெளியேறிய கரைசலையும் இரையாற்றல் என்ன பண்ணுதுங்க, சூழ்ந்து அழுத்துகிறது. அப்ப என்ன ஆகுது, அந்த இடத்துல வெளியேறிய இறை தூசு, உயிர் சக்தி, நுண்வின், பரமாணு இறைநிலையில கரைஞ்சு அங்கே இந்த ஜீவனுக்குள்ளாக ஜீவகாந்தம் என்ற பெயரை பெறுகிறது. வானத்துல உயிர் கரைந்து வரக்கூடிய ரிசல்ட் வான்காந்தம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் இறைநிலைய சூழ்ந்தெழுத்து மாற்றலால் கரைந்து இந்த கரைசல் இறைநிலைக்குள்ளேயே கரைந்து உருவாகக்கூடிய ஒரு அலை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேரு ஜீவகாந்தம். காந்தம், ஜீவகாந்தம் என்றாலே அட்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன், ஈர்ப்பாற்றல் இருக்கிறது, விளக்கு மாற்றல் இருக்கிறது. NNSS வந்தா விளக்கு மாற்றல், NS வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ஈர்ப்பாற்றல். அப்போ நம்ம உடம்புக்குள்ள ஜீவகாந்தம் இருக்கிறது. ஜீவகாந்தத்துக்குள்ள என்ன இருக்குது, இரையாற்றல் இருக்கிறது, இறை தூசு இருக்கிறது. அப்போ அந்த இறை தூசுங்கிறதா உயிர். அப்போ உயிருடைய கரைசலும் இறைவனுடைய கரைசலும் சேர்ந்ததுதான் ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடியது. இப்ப நம்ம உடம்புக்குள்ள ஜீவகாந்தத்தினுடைய பயன் என்ன? ஜீவகாந்தத்தினுடைய பயன் என்றாலும் ஒன்றுதான், உயிருடைய பயன் என்றாலும் ஒன்றுதான். அப்ப ஜீவகாந்தத்துக்கு என்னென்ன நன்மை இருக்கிறது? முதலில் உடல் செல்களை இணைக்கிறது. இருதயத்தை இயக்கிறதுனால ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்துக்கு அடிப்படை ஜீவகாந்தம்.
வெள்ளை அணுக்களுக்கு ஆற்றலை கொடுக்கறதுனால நாம நோய் இல்லாமல் வாழ்கின்றோம். சிகப்பணுக்களுக்கு ஆற்றலை கொடுக்கறதுனால பிரபஞ்ச ஆற்றல் உடம்புக்குள்ள போகுது, உடல் கழிவாற்றல் வெளியேற்றப்படுகிறது. தானியங்கி இயக்கங்களுக்கு காரணம் ஜீவகாந்தம். மூளை செல்களுக்கு இயக்கங்களுக்கு காரணம் ஜீவகாந்தம். நாளமில்லா சுரப்பிகள் இயக்கத்துக்கு காரணம் ஜீவகாந்தம். கருமைய செல்கள் இணைப்பிற்கு காரணம் ஜீவகாந்தம். 5 புலன்கள் இயக்கத்துக்கு காரணம் ஜீவகாந்தம். உடம்புல உயிரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த உயிரோட்டத்துக்கே காரணம் அடிப்படை ஜீவகாந்தம். இது எப்படி? உடல் செல்களை இணைக்கிறது. உடல் செல்லுக்குள்ள ஒவ்வொரு ஜீவகாந்தமும் புகுந்து ஒவ்வொரு செல்களையும் என்எஸ்ன்னு மாற்றிடுதுங்க. வடதுருவம் தென்துருவம். என்னன்னா வடதுருவம், எஸ்ன்னா தென்துருவம். அப்ப என்ன ஆகுது? என்எஸ் சேரும் பொழுது அட்ராக்ஷன். அப்போ இந்த அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி அடிப்படையிலே உடல் செல்களை இணைக்கிறது ஜீவகாந்தம். 1. 2வது, இருதயம்ங்கிற மின் மோட்டார், ஜீவகாந்தம்ங்கிறது மின்சாரம். மின்சாரமே தான். ஜீவகாந்தம்ங்கிற மின்சாரம் இருதயம்ங்கிற மோட்டாரை இயக்கும் பொழுது இருதயம் விரிவு சுருக்கம் சிறப்பாக நடைபெறுகிறது. அப்ப ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எல்லாம் முறையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ உயிரோட்டம், உடம்புல உயிரும் ஓடிக்கொண்டிருக்கிறது. உயிருக்குள்ளேயும் ஜீவகாந்தம் தான் புகுந்து என்எஸ்ங்கிற அடிப்படையிலே உயிரையும் இயக்கி கொண்டிருக்கிறது. சகப்பணுக்கள் இருக்கு இல்லைங்களா, ரெட் பிளட் செல்ஸ். ரெட் பிளட் செல்ஸுக்குள்ள இரையாற்றல் போகும் பொழுது ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவா இயங்கும். அப்ப அந்த ரெட் பிளட் செல்ஸ் என்ன ஆகும்? நம்ம மூச்சு எழுக்கிறப்போ அந்த மூச்சு காற்றை நுரையீரல்ல இருந்து பெற்றுக்கொண்டு உடல் முழுவதும் பிரபஞ்ச ஆற்றலை எல்லா செல்களுக்கும் கொடுக்கிறது. அதே ரெட் பிளட் செல்ஸ் உடல் செல்கள்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கழிவு ஆற்றலையும் கொண்டு வந்து நுரையீரல கொண்டு வந்து வைக்கும் பொழுது மூச்சு விடும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. மூச்சை இழுக்கிறப்போ பிரபஞ்ச ஆற்றல் உள்ளுக்குள்ள போகுது. இதற்கு காரணம் ரெட் பிளட் செல்ஸ். அப்ப அந்த ரெட் பிளட் செல்ஸ்க்கு ஆற்றலை கொடுக்கறது ஜீவகாந்தம். இப்ப தானியங்க இயக்கம்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்ப உணவு சாப்பிட்டோம், ரசம், ரத்தம், சதை, எலும்பு, கொழுப்பு, மஜ்ஜை, ஜீவ வித்து குழம்பாச்சு இல்லைங்களா. அந்த தானியங்க இயக்கம்னா 7 தாதுவாக மாறுவது மற்றும் உடலினுடைய அனைத்து உள்ளுறுப்புகளின் இயக்கங்கள் தானியங்க இயக்கங்கள். எந்த இயக்கமும் தானா நடக்காது. ஜீவகாந்தம்ங்கிற ஒரு ஆற்றலை பெற்றுக்கொண்டுதான் 7 தாதுவாக மாறுவது. உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உள்ளுறுப்புகளும் இயங்குவதற்கு காரணம் ஜீவகாந்தம். அடுத்து நாளமில்லா சுரப்பிகள், என்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். தலை உச்சியில பினியல், நெற்றிப்புட்டில பிட்யூட்ரி, தொண்டைக்குழி தைராய்டு, பாரதைராய்டு, நெஞ்சுக்குழி தைமஸ், கிட்னிக்கு மேல அட்ரினல் கிளாண்ட், ஆண்களுக்கு டெஸ்டிஸ், பெண்களுக்கு ஓவரி. இந்த நாளமில்லா சுரப்பிகள் நல்ல முறையில் இயங்கினால்தான் வாழ்க்கை. அப்ப அந்த நாளமில்லா சுரப்பிகள் நல்ல முறையில் இயங்குவதற்கு அடிப்படை ஜீவகாந்தம். அடுத்து கர்மய செல்களை இணைக்கிறது ஜீவகாந்தம். எப்படி? கர்மயத்துக்குள்ள என்ன இருக்குது? ஜீவ வித்துக்குழம்பு இருக்குது, உயிர் இருக்குது, ஜீவகாந்தம் இருக்குது. இந்த 3க்கு மையம் கர்மையம். அப்ப கர்மையம் சில கோடி செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கர்மையத்தையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது என்எஸ் என்ற அடிப்படையிலே ஜீவகாந்தம். அடுத்து 5 புலன்கள் இயங்குவதற்கு காரணம் ஜீவகாந்தம். 5 புலன்கள் நாம் இயக்கிக் கொண்டே இருக்கிறோம். கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன, மூக்கு நுகர்வு, நாக்கு சுவை உணர்வு, தோல் ஸ்பரிச உணர்வு. அப்போ இந்த 5 புலன்கள் என்பது கருவிதான். இந்த 5 புலன்கள் ஜீவகாந்தம்ங்கிற மின்சாரத்தை பெற்றுக்கொண்டுதான் 5 புலன்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, உணர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப 5 புலன்கள் இயங்குவதற்கு காரணம் ஜீவகாந்தம். அடுத்து மூளை செல்கள் இயக்கத்துக்கு காரணம் ஜீவகாந்தம். மூளை செல்கள் இயங்கணும் என்றால் அந்த இயக்கத்துக்கு அடிப்படையா இருக்கிறது ஜீவகாந்தம் தான். அப்போ ஜீவகாந்தம் ஜீவகாந்தம் ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் என்பது உயிர் சக்தியிலிருந்து வரக்கூடிய ஒரு அலை. அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அலை ஜீவகாந்தம் மனிதனுக்கு இவ்வளவு நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஜீவகாந்தத்துடைய அனைத்து நன்மைகளையும் பெறும் பொழுது, அதாவது உடல் செல்களை இணைக்கிறது, இருதயத்தை இயக்கிறதுனால ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஓடுவது, வெள்ளை அணுக்களுக்கு ஆற்றலை கொடுக்கறதுனால நோய் இல்லாம நம்ம வாழ்றோம். உயிரோட்டத்திற்கு அடிப்படையா இருக்கிறது ஜீவகாந்தமாக இருக்கிறது. தானியங்க இயக்கங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது ஜீவகாந்தம். 5 புலன்கள் இயக்கத்துக்கு காரணம் ஜீவகாந்தம். மூளை செல்கள் இயக்கத்துக்கு காரணம் ஜீவகாந்தம். நாளமில்லா சுரப்புகள் இயக்கத்துக்கு காரணம் ஜீவகாந்தம். கர்மய செல்கள் இணைப்பிற்கு காரணம் ஜீவகாந்தம். அப்போ இத்தனை நன்மைகளையும், இந்த 10 நன்மைகளையும் ஜீவகாந்தத்தால் ஒரு மனிதன் பெறும் பொழுது அவனது உடலாகப்பட்டது நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும்.
அதே வேளையிலே அந்த ஜீவகாந்தம் மூளைக்கு ஆற்றலை கொடுக்கறதுனால மூளை நல்ல முறையில் இயங்கும் பொழுது அறிவிலே மேம்பாடு அடைவான். அதே நேரத்துல மூளைதான் உடலை காக்கிறது, உடல் நலத்திலும் மேம்பாடு அடைவான். ஆக ஜீவகாந்தம் சிறப்பாக இருக்கும் பொழுது பருவுடல் இயக்கம் நல்லா இருக்கும், மனவளம் நன்றாக இருக்கும். அப்ப வாழ்க்கை வாழ்வது எதற்காக? மனவளம், பருவுடல் நலம். மனவளம் நன்றாக இருக்கணும்னா அதுக்கும் ஜீவகாந்தம் அவசியம், உடல் நலமும் அவசியம். அப்போ மனவளம் நன்றாக இருக்கிறது, உடல் நலம் நன்றாக இருக்கிறது. அப்போ மனவளத்துக்கும் உடல் நலத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது ஜீவகாந்தம். ஜீவகாந்தத்தினுடைய மூலம் என்ன? உயிர் சக்தி. அப்போ ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உயிர் சக்தியை உடலாற்றலாக மாற்றி சேமிச்சு வச்சிருக்கிறானோ அதே நேரத்திலே அந்த உயிர் சக்தியிலிருந்து ஜீவகாந்தம் உற்பத்தியாகும். ஜீவகாந்தத்தினுடைய எல்லா நன்மைகளையும் பெறும் பொழுது உடல் நலமாக இருக்கும், மனம் அமைதியாக இருக்கும். இந்த தத்துவத்தை மகரிஷி அவர்கள் காயகல்ப பயிற்சியிலே நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ நேரடியாக உயிராற்றலை உடலாற்றலாக மாற்றணும் என்றால் காயகல்ப பயிற்சியை நாம் செய்தல் வேண்டும் என்ற கருத்து இங்கே வலியுறுத்தப்படுகிறது. இப்போ திரு சிவவாக்கியருங்கிற சித்தர் சொல்றாரு, உயிராற்றல் உடலாற்றலாக மாற்றினால் என்ன நன்மை என்பதை அவர் சொல்றாருங்க. இந்த கவிதான் அருள் தந்தைக்கு காயகல்ப பயிற்சி வடிவமைக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தது. சிவவாக்கியர் என்ன சொல்றாருங்க? உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளிரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் ஐயன் பாதம் உண்மையே. முதல் 2 வரி பயிற்சி. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வள்ளிரேல். ரிசல்ட் என்ன? விருத்தரும் பாலராவார். விருத்தன வயதானவங்க. விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும். உடம்புல பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும், மேனியும் சிவந்திடும். இது எப்படி சொல்றாரு? அருள் தரித்த நாதர் பாதம் ஐயன் பாதம் உண்மையே. பிரபஞ்சத்துக்கு மூலமான ஆற்றலோடு மீது சத்தியம் பண்ணி சொல்கிறேன் என்று சிவவாக்கியர் எழுதிட்டார். உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை, மூலாதாரத்திலே ஒடுங்குகின்ற உயிர் சக்தியை முதுகுத்தண்டு வழியா கபாலத்தை கொண்டு வந்து உடல் முழுவதும் செலுத்த வள்ளீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும். இந்த கவி தமிழ்ல இருந்தாலும் நமக்கு பயிற்சி தெரியாது. அருள் தந்தை வேதாத்தின் மகரிஷி அவர்கள் 40 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய மருத்துவ அறிவை வைத்துக் கொண்டு அருள் தந்தைங்கிறவரு சித்த வைத்தியர், கோமிய வைத்தியர். இந்த மருத்துவ அறிவை வைத்துக் கொண்டு 40 ஆண்டுகள் நமக்கு காயகல்ப பயிற்சியை கற்றுக் கொடுத்திருக்கிறாருங்க. இந்த காயகல்ப பயிற்சி உயிர் வளத்துக்கு உண்டான இந்த காயகல்ப பயிற்சிக்கு காயகல்ப பயிற்சியில என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த காயகல்ப பயிற்சியில யோகாசனம் இருக்கிறது. நின்ற நிலை, உட்கார்ந்த நிலை, படுத்த நிலை. அதே நேரத்துல பிராணாயாமம் மூச்சு பயிற்சி இருக்கிறது. 3வது தியானம் இருக்கிறது. இந்த யோகாசனம், மூச்சு பயிற்சி, தியானம் உள்ளடக்கிய பயிற்சி காயகல்பம். காலை 5 நிமிஷம், மாலை 5 நிமிஷம் மட்டும் செய்யக்கூடியது. அப்ப அந்த உலகத்துல எத்தனையோ யோகாசனம் இருக்கிறது, யோகா இருக்கிறது. இந்த யோகாசனம், தவம், பிராணாயாமம் 3ஐயும் உள்ளடக்கியது உலகத்துல வேற எந்த பயிற்சியும் கிடையாதுங்க. காயகல்ப பயிற்சியில தான் இந்த 3ஐயும் உள்ளடக்கி இருக்கிறாரு. அதே நேரத்துல 5 நிமிஷத்துல காலை 5 நிமிஷம், மாலை 5 நிமிஷம் மட்டும் செய்தால் போதும். அவ்வளவு நன்மை. மேலும் இந்த காயகல்ப பயிற்சியில் என்ன நன்மை இருக்கிறது? மரணத்தை தள்ளி போடலாம், முதுமையில் இளமையுடன் வாழலாம், நினைவாற்றலை அதிகரித்துக் கொள்ளலாம். இந்த 3 முக்கியமான நன்மைகளை உள்ளடக்கியது இந்த காயகல்பம். மரணத்தை தள்ளி போடுதல், முதுமையில் இளமையுடன் வாழ்தல், நினைவாற்றலை வளர்த்துக் கொள்ளுதல் மற்றும் ஜீவகாந்தத்தினுடைய 10 நன்மைகள் சொன்னோம் இல்லைங்களா? அத்தனை நன்மையும் இந்த காயகல்ப பயிற்சியிலே கிடைக்கும். அன்பர்கள் இந்த உயிருடைய மதிப்பை உணர்ந்து கொண்டு, இந்த வைரம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த உயிருடைய மதிப்பை உணர்ந்து கொண்டு காயகல்ப பயிற்சி பண்ணணும். உயிருடைய மேன்மையை திருமூலர்ங்கிற சித்தர் எப்படி சொல்றாரு? அதாவது உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று பாடுறார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்ப போய் பாதுகாக்கணுமான்னு இருந்தாராம். அப்போ அடுத்து சொல்றாரு, உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உருபொருள்னா அந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள சுத்த வெளிதான் உயிராக என்னுடைய உடம்புலே இருக்கிறது.
அப்போ உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அப்ப அந்த உடம்புங்கிறது ஒரு கோயில். உடம்புக்குள்ள கருவறையில யார் இருக்கிறா? சுத்தவெளி மெய்ப்பொருள். எப்படி, எந்த ரூபத்துல? உயிராக இருக்கிறார். அப்ப அந்த உயிரை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும், சேமிக்கணும், பராமரிக்கணும், வணங்கணும், பூஜிக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்போ உயிருடைய மேன்மை திருமூலங்கிற சித்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். உயிருடைய மேன்மைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் உணர்ந்து கொண்டு 40 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையில ஆராய்ச்சியாக எடுத்துக்கொண்டு இந்த காயகல்ப பயிற்சியை மனித குலத்துக்கு வழங்கி இருக்கிறாரு. ஆக மனித குலத்துக்கு இந்த காயகல்ப பயிற்சி வழங்கி சென்றிருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையிலே இந்த காயகல்ப பயிற்சியை நாம் தினசரி செய்யும் பொழுது உயிராற்றல் உடலாற்றலாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த உயிருடைய நன்மை எல்லாம் நாம் பெறலாம், ஜீவகாந்தத்துடைய நன்மை எல்லாம் பெறலாம். காயகல்பத்துக்கு முன், காயகல்ப பயிற்சிக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா, காயகல்பத்துக்கு முன்னாடி உயிராற்றல் விரயமாகிட்டு இருந்தது. ஏதோ அந்த உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவகாந்தம் தான் உடம்புல இருக்கும். ஆனா காயகல்பத்துக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல் ஜீவகாந்தம் கிடைக்கும். 3 வகை உயிர் சக்தியை உடலாற்றலாக மாற்றக்கூடிய பயிற்சி காயகல்பம். 3 வகை உயிராற்றலை உடலாற்றலாக மாற்றக்கூடிய சக்தி காயகல்பம். அப்படின்னா அந்த 3 வகை ஆற்றல்னா என்ன? கர்மயத்துல பாத்தீங்க அப்படின்னா உயிராற்றல் இருக்கிறது, ஜீவ வித்துக்குழம்பு இருக்கிறது, ஜீவகாந்த ஆற்றல் இருக்கிறது. 3க்கு மையம் தான் அந்த கருமையம். அப்போ கருமையத்துல அந்த உயிராற்றல் இருக்கிறது இல்லைங்களா? உயிராற்றல், அந்த ஜீவகாந்த ஆற்றல், ஜீவ வித்துக்குழம்பு ஆற்றல் நம்ம பயிற்சியின் மூலம் உயிரை மேலே கொண்டு செல்லும் பொழுது இந்த 3 வகை ஆற்றலும் நம்ம கூட வந்துருங்க. அந்த உயிரோட சேர்ந்து வந்துடும். உயிரோட சேர்ந்து வர்றது யாரு? ஜீவ வித்துக்குழம்பு ஆற்றல், அந்த ஜீவகாந்த ஆற்றல், உயிராற்றல். 3 ஆற்றலையும் உடல் ஆற்றலாக மாற்றும் பொழுது இந்த 3 வகை ஆற்றல இருந்து ஜீவகாந்தம் வருது இல்லைங்களா? அப்ப அந்த ஜீவகாந்தம் பவர்ஃபுல் ஜீவகாந்தமா இருக்கும். அப்ப பவர்ஃபுல் ஜீவகாந்தத்தை உடலாற்றலாக மாற்றி வரும் பொழுது அந்த பவர்ஃபுல் ஜீவகாந்தத்தின் மூலம் ஜீவகாந்துடைய நன்மை எல்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது உடல்நலம் மிகச் சிறப்பாக இருக்கும், மனவளம் மிக அற்புதமாக இருக்கும். அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாங்க? குண்டலினி யோகத்தின் உச்சகட்ட பயிற்சி காயகல்பம்ங்கிறார். குண்டலினி யோகம், குண்டலினி யோகம்னா என்ன? மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிராற்றலை இறைநிலையோடு அந்த உயிரை இணைக்கிறோம் இல்லையா? அப்ப அதுக்கு உறுதுணை செய்யக்கூடியது காயகல்பம். அப்ப மூலாதாரத்துல இருக்கக்கூடிய உயிராற்றல் தான் இறைநிலையோட இணைச்சு பழகிறோம். அதான் துரியாதீத தவம். அப்ப அது உச்சகட்ட பயிற்சி காயகல்பம் என்று நமக்கு வலியுறுத்துறார். இப்போ இறைநிலையிலிருந்து விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், மண்ணு, 1வது அறிவு தாவரம், 2வது அறிவு புழு இனங்கள், 3வது அறிவு பூச்சி இனங்கள், 4வது அறிவு பாம்பு, 5வது அறிவு பறவை, விலங்கு, 6வது அறிவு மனிதன் இல்லையா? அப்ப 6வது அறிவு மனிதன் உணவு சாப்பிடும் பொழுது உயிர் உற்பத்தி ஆச்சு. அப்ப அந்த உயிரை எப்படி உடலாற்றலாக மாற்றுவது, உயிருடைய முக்கியத்துவம் என்ன, உயிருடைய விளைவு என்ன, உயிருடைய அளவு என்ன என்பதை எல்லாம் நாம் இதுவரை கேட்டறிந்தோம். இப்ப அந்த 6வது அறிவு ஆன்மா உயிரை எந்த நிலையில வாழ்க்கை வாழ்றது, நம்ம வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அடுத்து நம்ம சிந்திக்க போறோம். அப்ப அந்த 6வது அறிவாகி அந்த உயிரை வாழும் காலத்துல இம்மையில உடலாற்றலாக மாற்றிக்கொண்டோம். அந்த 6வது அறிவாகிய ஆன்மாவை, உயிரை அந்த பிறக்கும் பொழுது அந்த இறைநிலையோடு ஒன்றி இருக்கணும். ஆன்மா இறந்த பின்னாடி, இந்த உடல் அழிந்த பின்னாடி இந்த ஆன்மாவை, உயிரை இறைநிலையோடு இணைக்கிறது, அதனுடைய முக்கியத்துவத்தை மகரிஷி எப்படி சொல்றாரு, அவனுடைய பயிற்சி என்ன அப்படிங்கிறத பாக்குறோங்க. இப்போ ஒன்று நினைவு கொள்ளுங்கள், இந்த உடல் என்றாவது ஒரு நாள் அழியக்கூடியது. எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், ரிட்டர்ன் டேட் தெரியாது. 100 வருஷத்துக்கு பின்னாடி அழியக்கூடியது இல்லையா அந்த உடம்பு? அப்ப அழியும் டைம்ல இந்த உடம்புக்குள்ள உருபொருள் இருக்கு இல்லையா, உயிர் இருக்கு இல்லைங்களா? அந்த உயிர் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியாலும் அழிக்க முடியாது. அப்போ அழியாத உயிர் ஆன்மா இறைநிலையை சேரணும், இறைநிலையில போய் கலப்பு பெறணும். அப்பொழுதுதான் அந்த ஆன்மாவுக்கு அமைதி. அப்போ வாழும் காலத்துல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர், உற்பத்தி ஆகக்கூடிய உயிரை உடலாற்றலாக மாற்றுவதற்கு காயகல்பம். வாழும் பொழுதும் சரி, வாழ்ந்த பிறகும் சரி, அந்த உயிரை இறைநிலையோடு இணைக்கிறதுக்கு அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியினுடைய மனவளக்கலை மன்றத்திலே, உலக சமுதாய சேவா சங்கத்திலே என்ன பயிற்சி கொடுக்கிறாரு? தவம் கொடுக்கிறார்.
அடுத்து தவத்தை மறந்துடக்கூடாது. காயகல்ப பயிற்சி எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு தவத்தையும் நம்ம பண்ணிட்டு வரணும். காயகல்ப பயிற்சிங்கிறது உயிராற்றல் உடலாற்றலாக மாற்றக்கூடிய பயிற்சி. தவம் என்பது அந்த உயிரை அந்த உயிருக்கு மூலமான இறைநிலையோடு இணைக்கும் பயிற்சி தவம். நமக்கு எத்தனை தவம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அப்போ அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார்னு சொல்லியிருக்கிறார். தவம் செய்வார் தம் கர்மா செய்வார். கர்மா இந்த பிறவியில் என்ன பிறந்துட்டோம், அழிவற்ற ஆன்மா, ஆன்மாவை இறைநிலையோடு இணைக்கணும், அதான் கர்மா. அதுதான் சொல்றார், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றோரெல்லாம் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு. அவம்னா பிறருக்கு துன்பம் கொடுக்கறதே தொழில், ஏன் பேராசைப்பட்டு. அப்போ மற்றோரெல்லாம் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு பிறவித்தோட நின்றுட்டே போகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், தவம் செய்யணும். தவத்தை பற்றி மகரிஷி என்ன சொல்றாரு, நிறைய கவிதை சொல்லி இருக்கிறாருங்க. அதுல 2 கவிதை மட்டும் இப்ப சிந்திக்க இருக்கிறோம். முதல் கவிதை தவத்தை பற்றி சொல்றார். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்றன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்ற நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவினிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம். என்றென்றும் கருவினிடத்தே அறிவை ஒன்றும், மனச கருணா உயிர் மேல ஒன்றது தவம் சொல்றாரு ஆரம்ப நிலையில. என்றென்றும் கருவினிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்த இதே தவமாம். கருணை அந்த இடத்துல 2 அர்த்தம் வருங்க. ஆரம்பத்துல ஆக்னை துரியத்துல கருன்னா உயிர், அடுத்து துரியாதீத தவத்துல கரு. இந்த பிரபஞ்சத்துக்கே கருவா இருக்கிறது யாரு, சுத்தவெளி மெய்ப்பொருள். சுத்தவெளி மெய்ப்பொருள் இருந்துதானே எல்லாம் வந்தது. அப்ப மூலமான ஒரு பொருளை கருன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ என்றென்றும் கருவினிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம். அப்ப யாரும் இதுக்கு விளக்கம் கொடுத்த மாதிரி தெரியல. இப்ப இந்த இடத்துல கரு அப்படின்னா ஆரம்ப நிலையில உயிர், உச்சகட்டத்துல உயிருக்கு மூலமான இறைநிலையத்தான் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்றாரு, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். பாரதி சொன்னார், உறுதி படைத்த நெஞ்சினாய் வா வா வா. பாரதி சொல்லிட்டு போயிட்டார். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாரு, தவத்தினாலதான் உறுதி கிடைக்கும் அப்படிங்கிற பயிற்சியை கொடுத்துட்டார். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்றன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவினிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமா. அப்ப என்னைக்குமே இயற்கை முறை ஆரம்பத்துல ஆக்னையில நம்ம உயிர் மேல மனசு வச்சு தவம் பண்றோம், துரியத்திலும் நம்ம உயிர் மேல மனசு வச்சு தவம் பண்றோம். துரியாதீதம் கரு பிரபஞ்சத்துக்கு மூலமான நமக்கு மூலமான கருவாகிய இறைநிலை மீது தவம் பண்றோம். அப்போ தவம் பண்றதுனால மேற்கூறிய நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்று கூறி தவத்தை நமக்கு வச்சிருக்கிறார். குண்டலினி யோகத்தை சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகம். இந்த தவத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் எல்லாம் இந்த குண்டலினி யோகம் பண்ண முடியாது என்கின்ற ஒரு சட்டம் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தது. அருள் தந்தை 1911 கூடுவாஞ்சேரிங்கிற கிராமத்துல காலடி எடுத்து வச்சதுனால, அவர் உருவாக்கின தவத்தினால பெண்களும் குண்டலினி யோகம் பண்ணலாம் என்கின்ற ஒரு உயர்வான சட்டத்தை முறையை மாற்றி அமைச்சிருக்கிறார். அப்போ பெண்களும் இந்த குண்டலினி யோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த தவத்தினுடைய ஒரு சிறப்பு. இந்த தவத்தை பற்றி மகர்ஷி இன்னொரு கவிதையில என்ன சொல்றாரு, அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். ஐம்புலன்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஐம்புலன்கள் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா உயிராற்றல் ஜீவகாந்தாற்றல் விரயமாயிரும். அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் என்ன ஆகுது, அமைதி பெறும். அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற, இதுக்கு என்ன மீனிங்? ஆரம்பத்துல ஆக்னை அந்த உயிர் மேல மனசு வச்சு தவம் பண்றது ஆக்னை தவம். தலை உச்சியில நம்ம மனசு வச்சு தவம் பண்றோம் இல்லைங்களா, துரிய தவம். 2 தவத்தை பற்றி சொல்றார். முக்கியமா ஆக்னை தவத்தை பற்றி சொல்றாருங்க. அறிவதனை கருவினில் இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் 6 தீய குணங்கள் 6 குணங்கள் 6 தீய குணங்கள். அதாவது அறிவதனை கருவினில் இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம்.
அறிவு தன் விழிப்பு நிலை பிறளாத தெளிவில் 5 பெறும் பழிச்செயல்கள் விளைய வெளியேது. அறிவு தன் விழிப்பு நிலை பிறளாத தெளிவில் 5 பெறும் பழிச்செயல்கள் விளைய வழியேது. அதாவது ஆகுநிலை தவம் பண்ணினால 5 புலன்கள் அமைதி பெறுகிறது. பேராசை நியமனமாக, சினம் பொறுமையுடையதாக, கடும்பற்று ஈகையாக, முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக, உயர்வு தாழ்வு மனநிலை சமநோக்கு அல்லது நேர்நிறை உணர்வாக, வஞ்சம் மன்னிப்பாக மிளர்கிறது. எப்போ ஆகுனை தவத்துல. அதே நேரத்துல பொய், கொலை, களவு, கற்பழிப்பு, சூது என்ற 5 பெரும் பழிச்செயல்கள் விளையாது. எப்போ நம்ம மனமாகிய அறிவு அந்த ஆக்னை தவத்துல இருக்கக்கூடிய உயிர் மேல ஒன்றும் பொழுது. இங்க உயிரா இருக்கிறது யாரு? சுத்தவெளி மெய்ப்பொருள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்ப நம்ம தவம் பண்றோம் இல்லைங்களா, ஆக்னை, சாந்தி, துரியம் எல்லாமே இது ஒரு வகை உருவ வழிபாடு தான். இந்த உருவ வழிபாடுக்கு என்ன பேரு தெரியுங்களா? அரூப வழிபாடு, ஞான மார்க்கம். அரூப வழிபாடு. அரூப வழிபாடுன்னா விஞ்ஞான கருவிகளுக்கு தெரியாது, புலன்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, கண்ணால பார்த்த தெரியாது. அரூப வழிபாடு. நம்ம வெளியில பக்தி மார்க்கம் உருவ வழிபாடு. இந்த ஆகுனை தவம், துரிய தவம், துரியாதீதம்ல அரூப வழிபாடு. ஆனா இருக்கிறான், அரூபமாக இருக்கிறான். அந்த நேரடியாக அந்த சுத்தவெளி மெய்ப்பொருளை ஆகுனையில துரியத்துல தவம் பண்றோம். உயிரா இருக்கிறது யாரு? சுத்தவெளி மெய்ப்பொருள். அப்ப ஆக்னை துரியம்னாலும் சுத்தவெளி மெய்ப்பொருள் மேல தவம் பண்றோம். துரியாதீத தவத்துல டைரக்டா இறைநிலையோடவே தவம் பண்றோம். அப்ப இந்த கவிதை என்ன சொல்லியிருக்காங்க? அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற 5 புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அறிவு தன் விழிப்பு நிலை பிறளாத தெளிவில் 5 பெறும் பழிச்செயல்கள் விளைய வழியேது. அறிவு உயிரில் ஒடுங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. அறிவு உயிரில் ஒடுங்கி ஆக்னையில் ஒடுங்கி அந்நிலையில் மேலும் என்ன இருக்கு? துரியம் இருக்கு இல்லையா? அந்நிலையில் மேலும் துரியம் நிற்க முன்வினைகள் போமே அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றார். அப்போ மனமாகிய அறிவு அந்த தலை உச்சியில துரிய தவம் பண்ணும் பொழுது முன்வினைகள் போயிரும். இதை திருமூலர்ங்கிற சித்தர் என்ன சொல்றாரு? தன்னை உணர்ந்த தத்துவ ஞானி முன்னை வினையின் முடிச்சை வில்பர், பின்வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனர்களாலே. அப்ப தன்னை உணர்ந்த தத்துவ ஞானி, இறைநிலைதான் நானாக இருக்கிறேன், நான் இறைநிலை அடையணும், இதுதான் தத்துவ ஞானி. முன்வினையை முடிச்ச அவிழ்ப்பர், முன்வினை பூரா போயிருங்க. பின்வினையை பிடித்து பிசைவர், எப்போ? சென்னியில் வைத்த சிவனர்களாலே. இந்த அறிவு தலை உச்சியில இருக்கக்கூடிய சுத்தவெளியாகிய மெய்ப்பொருள் தலை உச்சியில உயிரா இருக்கிறான் இல்லையா? அந்த உயிர் மேல துரியதவம் இயற்றினாலே முன்வினையும் போயிரும், பின்வினையும் இருக்காது. அதைத்தான் மகரிஷி என்ன சொல்றாரு? அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. அடுத்து சொல்றாரு, அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க. அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க என்றால் அறிவுன்னா மனம். அந்த மனம் உயிரும் ரெண்டும் இறைநிலையோடு ஒன்றி நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவி தொடரே அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாருங்க. அரும்பிறவி தொடரே, பிறவி தொடர் அற்றுவிடும். எப்ப பிறவி தொடர் ஆக்கும்? ஆக்னை துரியம் துரியாதீத தவம் நாம இயற்றும் பொழுது இந்த மனம் பிளஸ் ஆன்மாவை இறைநிலையோடு ஒன்ற செய்யும் பொழுது என்ன ஆகுது? பழைய பதிவெல்லாம் போயிடும். பழைய பதிவெல்லாம் போய் நம்ம ஆன்மா இறைநிலை அடைஞ்சிடும். இப்போ நம்ம ஆன்மா இறைநிலை அடையும் அப்படின்னா எப்படி அடையும்? திடீரென்று அடையாது. இப்ப நிறைய அன்பர்கள் சொல்கிறார்கள், மன்றத்துக்கு வாங்க, தவம் பண்ணுங்க, காயகல்பம் பண்ணுங்க, உடற்பயிற்சி கத்துக்கங்க, பண்ணுங்க என்றால் அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு 80 வயசு வரைக்கும் கடமைகள் இருக்கிறது, நான் 80 வயசுக்கு பின்னாடி உங்க மன்றத்துக்கு நான் பயிற்சி எடுத்துக்கிறேன், முழு நேர மெம்பர் ஆயிக்கிறேன் அப்படிங்கிறாரு. 5 வளையாதது 50 வளையாதுங்கிற பழமொழி இருக்கு. அப்ப 80 வளையுமா? 80 வயசுல வர்றப்ப இவருக்கு ஒரு நடந்து கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அங்க எப்படி உடற்பயிற்சி பண்றது, காயகல்பம் பண்றது? தவம் பண்ணா தூக்கம் வரும், தலை கீழே குனிஞ்சுக்குவார். அப்போ அது தவறு. சிறு வயதுல இருந்தே நம்ம என்ன பண்ணணுங்க? என்னதான் கடமை இருந்தாலும் சரி, பொருளீட்டினாலும் சரி, அந்த சிறு வயதுல இருந்தே அருள் தந்தையினுடைய பயிற்சியில சேர்ந்து அருள் தந்தை பயிற்சி முறைகளை, தவத்தை, உடற்பயிற்சியை, காயகல்பத்தை செய்துட்டு வந்தால்தான் அது வயசான காலத்திலையும் அது பழக்கத்துக்கு வந்துடும். இப்போ தவத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருள் தந்தையே ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நிறைய உதாரணம் சொல்லுவாருங்க. இப்போ ஒரு வாகனம், கார் இருக்கு, நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு ஊருக்கு போகணும். 4 வழிச்சாலையில கார் எப்படி வேகமா போகுங்க?
அப்ப ரோடு போட்டிருக்கவும் தானே வேகமா போகுது. ரோடு இல்ல, வெறும் கரடு முரடா இருக்கு அப்படின்னா ரோடு அந்த வாகனம் போகாது இல்லையா? அது மாதிரி நம்ம இன்னைக்கு துரியாதீத தவம் பண்றோம் என்றால் நமக்கும் சுத்தவெளி மெய்ப்பொருளுக்கும் இடையே சாலை அமைத்துக் கொள்கிறோம். அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த சாலை எங்க போகுது? பிரபஞ்சத்தை கடந்து செல்கிறது. அந்த சாலை இறைநிலைக்கும் நமக்கு மட்டுமே தெரிந்த சாலை. அப்போ நல்ல போய் போய் வந்து பழக்கமாயிருது. ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தா எப்படி வேகமா போயிட்டு வந்துடுறோமோ அது மாதிரி துரியாதீத தவம் என்பது நமக்கும் இறைநிலைக்கும் இடையே ஒரு சாலை. ஆன்மா உடம்பை விட்டு சென்ற பின்னாடி அந்த ஆன்மா என்ன ஆகும்? நேரம் அந்த சாலையின் வழியா இறைநிலை போய் அடுத்த செகண்ட் அடைஞ்சிடும். அப்ப இதுதான் முழுமை பேறு என்று சொல்லக்கூடியது. அப்போ இறைநிலையே நம்ம டக்குன்னு அடையணும். அப்ப அடையணும் அப்படின்னா இன்மையில என்ன பண்ணணுங்க? தவம் பண்ணணும். அப்ப மறுமையில என்ன ஆகும்? அந்த ஆன்மா இறைநிலையை அடைஞ்சிரும். சந்தோஷம். இறைநிலை அடைஞ்சிட்டா நமக்கு பிறவி தொடர் கிடையாது. இப்போ தவம் பண்ணல, அறநெறி வாழ்க்கை வாழல, மகர்ஷி மன்றத்துல சேரல அப்படின்னா பிறவி தொடர் நீண்டிட்டே போகும். இதை திருமூலன்கிற சித்தர் என்ன சொல்றாரு? திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் மக்கேடில் முதல்வன் மிளைக்கும் தவம் அற மேற்றுணையாமே என்று சொல்றார். திளைக்கும் வினைக்கடல், திளைக்கும்னா வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய வினைக்கடல். கடல் மாதிரி கடல்ல ஒரு கப்பல் பயணம் போகுது, கடல்ல போய்கிட்டே இருக்குது, எந்த ஊருமே வரமாட்டேங்குது. அது மாதிரி பிறவி கடல் நீண்டுட்டே போகுது. அப்ப டக்குன்னு நம்ம இறைநிலைங்கிற ஊர் வரணும். நான் என்ன பண்ணணும்? அவரு திருமூலர் சொல்றாரு, திளைக்கும் வினைக்கடல் தீர்வு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு. பிறவி கடல்ல இருந்து இழைக்கணுமா, அற்று போகணுமா? 2 வழி சொல்றேன் கேட்டுங்க அப்படின்னு சொல்றார். கிளைக்கும் தனக்கும் மக்கேடில் முதல்வன், கிளைக்கும் தனக்கும் மக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அற மேற்றுணையாமே என்று சொல்றார். தவம் பண்ணணும். தவம் தவம்னா என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம பண்ணோம் இல்லையா? நமக்கு எல்லாம் தெரியும். மன்ற உறுப்பினர்கள் தவம் செய்யணுங்க. 2வது அறநெறி வாழ்க்கை வாழணும். அறநெறி வாழ்க்கைன்னா என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை, அதான் அறநெறி. ஒழுக்கம்னா என்ன? எண்ணம், சொல், செயல் 3 எவர்கனினும் கணக்கனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசியனும் துன்பம் எல்லா வகையினோடு உண்மையில் இன்பத்தை விளைவித்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை ஒழுக்கம். எண்ணம், சொல், செயலால தூசளவு கூட என்ன பண்ணக்கூடாதுங்க? தனக்கும் பிறருக்கும் துன்பம் தரக்கூடாது. அத்தகைய வாழ்க்கை தான் ஒழுக்கம். அடுத்து கடமை. 5 வகை கடமை இருக்கிறது. வறுமை பெறுவதற்கே கடமை. கடமையை நல்லா ஆற்றணும் அப்படின்னா நமக்கு எந்த துன்பமும் வாழ்க்கையில இல்லை. அந்த கடமையை 5ஆ பிரிக்கிறாங்க. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 வகை கடமைகள் ஒவ்வொரு மனிதனும் ஆற்றும் பொழுது மிகச் சிறப்பாக வாழலாம் என்று சொல்றார். அடுத்து ஈகை பண்ணணும். ஈகைன்னா என்ன பண்ணணும்? உதவி பண்ணணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது உள்ளது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இங்க உயிருக்கு ஊதியம், உயிருக்குன்னா இறைவனுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க? ஜீவராசிகளுக்கு உதவணும் அப்படிங்கிறத சொல்றார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது உள்ளது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொல்றார். அப்ப அறநெறிங்கிறது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறி வாழ்க்கை வாழ்வதன் மூலம் என்ன பண்ணலாம்? ஆன்மா இறைநிலை அடைஞ்சிடும், பிறவி தொடர்ல இருந்து விடுபட்டுடலாம். அப்போ நம்ம மகர்ஷியுடைய பயிற்சி எல்லாம் கவனிங்களேன். மகர்ஷி பயிற்சி எல்லாம் உயிரை மையமாக வச்சுதான் இருக்குது. உடற்பயிற்சி எடுத்துக்கொண்டீங்கன்னாலும் உடற்பயிற்சி எதற்குன்னு மகர்ஷி சொல்றாரு? ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம். உயிரோட்டம், இந்த இடத்துல உயிரோட்டம் வருது இல்லையா? உச்சி முதல் கால் பாதம் வரை தேக்கம் இந்த உயிர் உடம்புல இயங்கணும். அப்போ ரத்த ஓட்டத்தின் மூலமாக இயங்குகிறது. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம், உச்சி முதல் கால் பாதம் வரை தேக்கமோ திசை மாற்றமோ வேகம் அதிகரிப்போ வேகம் குறைவோ இல்லாதவாறு ஓடுவதற்கு உடற்பயிற்சி அமைச்சிருக்கிறார். அப்ப உயிர் நல்லா உடம்புல சுற்றி வரணும். அதே நேரத்துல தவத்தை எதிர்க்க வச்சிருக்கிறாருன்னு பாருங்க மகர்ஷி. அவங்க தவத்தினால் உயிர் ஆன்மா தூய்மை அடைகிறது. தூய்மை அடைந்த ஆன்மா அமைதி பெறுகிறது. அமைதி அடைந்த ஆன்மா வாழும் காலத்திலே இறைநிலையோடு ஒன்றுகிறது. அந்த தூய்மையடைந்த அமைதியடைந்த இறைநிலை உணர்ந்த ஆன்மா உடம்பை விட்டு செல்லும் பொழுது நேரா இறைநிலை அடைகிறது. இதுதான் தவத்தினுடைய மேன்மை. காயகல்பத்தை மகிழ்ச்சி அவங்க ஏன் வச்சிருக்கிறாங்க? உயிராற்றல் சேமிக்கும் பயிற்சி காயகல்பம். அப்போ உடற்பயிற்சி ஆகட்டும், தியானமாகட்டும், காயகல்பமாகட்டும் உயிரை சேமிக்க கூடியது, உயிரை தூய்மைப்படுத்தக்கூடியது,
உயிரை இறைநிலையோடு இணைக்க செய்யக்கூடிய பயிற்சி தான் உடற்பயிற்சி, தியானம், காயகல்பம். அந்த இறை உணர்ந்து அறநெறி வாழ்க்கை வாழ்றதன் மூலம் ஆன்மா என்ன ஆகுதுங்க, மற்றவங்களுக்கும் நன்மையா இருக்குது. நம்ம உருவம் அதே நேரத்துல தன்னுடைய தீய பதிவும் நீங்குகிறது. அதே நேரத்துல ஆன்மா பிறவி தொடரில் இருந்து அற்று இறைநிலை அடைகிறது. ஆக அன்பானவர்களே, உயிருடைய அளவை தெரிந்து கொண்டோம். இறைநிலைதான் உயிராக இருக்கிறது என்று அறிந்து கொண்டோம். உயிரிலிருந்து தான் ஜீவகாந்தம், வான்காந்தம் உருவாகிறது என்று அறிந்து கொண்டோம். இந்த உயிர் தான் பிரபஞ்சத்துக்கே மூலாற்றல், நமக்கு மூலாற்றல். இந்த உயிர் இருந்தால்தான் நமக்கு மனிதன் என்ற பெயர். அப்போ வாழும் பொழுது உயிரை உடலாற்றலாக மாற்றுவதற்கு காயகல்ப பயிற்சியும், அந்த உயிரை இறைநிலையோடு இணைப்பதற்கு தவத்தையும், உயிர் உடம்பிலே நல்ல முறையில் ஓடுவதற்கு உடற்பயிற்சியும், இந்த பிறவித்தொடரிலிருந்து விடுபடுவதற்கு தவம், அறநெறி வாழ்க்கை, திருமூலர் கூறியபடி நம் வாழ்க்கை வாழணும். திருவள்ளுவர் ஒண்ணு சொல்றாருங்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இந்த ஸ்பீச்ல என்னென்ன முறையெல்லாம் பயிற்சி எல்லாம் சொன்னோமோ அதன்படி வாழ்க்கை வாழ்ந்து வாழ்பவன் அவனுடைய ஆன்மா வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். ஆக பிறவியின் நோக்கம் இறைநிலை அடைதல். வாழும் பொழுது உயிரை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு, மேம்படுத்திக் கொள்வதற்கு, இறைநிலை உணர்வதற்கு அருள் தந்தையினுடைய பயிற்சி முறைகள் அனைத்தையும் நல்ல சிறப்பாக கற்றுக்கொண்டு நாம் செய்வோம், மற்றவர்களுக்கு போதனை செய்வோம். அதே நேரத்திலே நம்ம இறை உணர்ந்து அறநெறி வாழ்க்கை வாழ்வோம் என்று கூறி இந்த உயிர் வளம் என்ற ஒரு தலைப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.